World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒவ்வொரு மாதமும் நம்மளது நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு ஜோதிட ஜாம்பவான்கள் மிகப்பெரிய அளவில் அலங்கரிக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாத கருத்தரங்கத்துக்கு 46வது கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்று தலைமை உரையாற்றியதற்காக வருகை தந்துள்ள எங்களது பாசத்துக்குரிய அண்ணன் உயர் வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஷயம்னா மக்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சார் கல்யாணம் எப்போ சார் ஆகும், எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நான் எப்போ வீடு கட்டுவேன், அதாவது அவங்களுக்கு தேவை என்ன விஷயம்னா ஒரு நிகழ்வுகள் எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ சம்பவ காலத்தை சுட்டி காட்டக்கூடிய அந்த முக்கியமான விதிகள் நம்ம ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றதுனால அவருக்கான தலைப்பு கொடுக்கும்போதே நான் குதர்க்கமாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ சம்பவ காலத்தை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான பலன்களை எப்படி ஜாதகத்தில் எடுக்குதுன்ற விதிகளை சொல்லுவதற்காக இன்றைக்கி ஐயா அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நேரை அவரிடம் ஒப்படைக்கிறேன். எங்கும் நெறிபொருளாய் இருக்கின்ற பரம்பொருளின் கருணையினாலே படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 46வது கருத்தரங்கை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட வித்தியாலயவின் நிறுவனர், தலைவர், குரு திரு டாக்டர் சாஸ்தா மணிகண்டன் அவர்களே, இந்த தர்மசாஸ்தா அறக்கட்டளையின் அங்கத்தினர்களே, எனக்கு முன்னாடி பேசி சென்ற ஜோதிட மாணவர்களே, சாம்பவான்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரிலும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த மீட்டிங்க்கு என்னை அழைக்கும் போதே என்ன தலைப்புன்னு கேட்டார். நீங்கள் ஏதோ ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்ட்டு. பலன்கள் நடக்குகின்ற துல்லியமான காலத்தை அப்படின்னு அவரே போட்டு விட்டார். எனக்கே தெரியாது, நல்லா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு மனசில் ஒரு பதற்றம் தான். ஒரு சமீப காலத்தில் ஒரு இதே மாதிரி ஒரு சங்கத்து மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் என்ன பழக்கம் அப்படின்னா, போர்டில் ஜாதகங்களை போட்டு போட்டு பலன் சொல்லுவாங்க. மாதம் ஒரு மீட்டிங் நடக்கும். ஜாதகத்தை போர்டில் போட்டு அதுக்கு பலன் சொல்லுவார். ஜாதகத்தை போர்டில் போட்ட உடனே தலைவர் என்ன பண்ணுவார், இந்த ஜாதகம் எதுக்காக போட்டிருக்கு அப்படின்னு கேட்பார். அவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, தொழில் சம்மந்தமாக அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க. சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து எல்லாம் பலன் சொல்லுவாங்க. அப்புறம் தலைவர் இந்த ஜாதகம் எதற்காக போட்டிருக்கு தெரியுமா, இந்த ஜாதகத்துக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்ற கேள்விக்காக போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதை யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஜாதகத்தை நான் போட்டேன். என்கிட்ட கேட்டார், எதுக்கு ஜாதகம் போட்டிருக்கேன்னு. அது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. அது அவன் தான் சொல்ல முடியும், என்னால் முடியாதுன்னு போயிட்டார். அப்போ மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாமே கூட, ஜோதிடத்தில் வல்லுநராக இருக்கக்கூடியவர்கள் கூட பலன்களை துல்லியமாக எளிதாக சொல்லக்கூடிய நிலையில் இந்த ஜோதிடம் இன்னும் வளரவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது என்னை உள்பட. நான் உனக்கு பெரிய கடவுளோ பெரிய ஜாம்பவானோ சொல்லிக்க விரும்பலை. அதனால் இந்த காலத்தில் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா, அது அவர் சொன்ன மாதிரி அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த பலன்கள் என்பது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் ஒரு தத்துவத்தை சொல்கின்ற முறை. இப்போ நமக்கு இந்த பலன் சொல்கிறதுக்கு 5 அல்லது 6 விதமான வழிமுறையத்தை நம்ம தேடுறோம். ஒன்று நட்சத்திர அடிப்படையில் பலன் சொல்கிறோம். இன்னொன்று கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறோம்.
இல்லைன்னா ராசி அடிப்படையில் பலன் சொல்கிறோம், இல்லைன்னா பாவம் இத்தனாம் பாவம் அப்படிங்கிற அடிப்படையில் பலன் சொல்கிறோம், அதைட்ட உபசக்கரங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இந்த முறை தான் இன்றைக்கு நாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற அனைவருமே கையாண்டு கொண்டிருக்கின்ற ஒரு வழிமுறை. இதில் திசாபுத்தி அடிப்படையை வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்கிறதா இன்றைக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அது அவர்களுடைய அனுபவத்தை வைத்து அவர்களுடைய கற்றதை வைத்து அந்தந்த நேரத்தில் அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை அடிப்படையாக வைத்துட்டு பலன் சொல்கிறது அதிகம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு ஒரு பலனை சொல்லி திரும்ப 6 மாதம் கழித்து அதே ஜாதகம் வருகிற போது போன ட்ரிப் சொன்ன பலன் அதே பலனை சொல்லுவோமா அப்படின்னா சொல்ல முடியாது. நிறைய பேர் மாற்ற சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இது ஒரு அறியாமை அல்ல, அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் இதை சொல்லலாம் என்று தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் சில நேரத்தில் கை கொடுத்துரும், சில நேரத்தில் கொஞ்சம் தடுமாற வைக்கும். சிலர் அதை ஜாதகமாக பயன்படுத்தி கொண்டு செய்வாங்க. ஏன்னா நிறைய நோட்டில் குறிப்பெழுதிகள் உண்டு. இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம் எப்போ பார்த்தேன், இந்த ஜாதகத்துக்கு நான் என்ன பலன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பலன் எப்போ நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னு எல்லாம் கூட குறிப்பெழுத்து கொண்டு சொல்லுவாங்க. அவங்க போனால் நான் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்கிற பழக்கம்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு ஜோதிடருடைய ஒரு திறமை, தனித்தன்மையான ஒரு திறமை. இன்றைக்கு ஜோதிடம் அந்த அளவு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜோதிடத்தை நாம் எடுத்த உடனே பிரித்து பார்த்த உடனே பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலும் முடியாது. அதுக்கு ஆய்வு வேணும். இந்த ஆய்வுங்கிறது தான் பிரச்சனையாக இப்போ. இந்த ஆய்வு தான் எப்படி ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் வருது, அதுக்கு என்ன மாதிரி பலன் சொல்லணும், ஒரு பள்ளி பருவத்தில் வரும்போது அதுக்கு என்ன மாதிரி பலன் சொல்லணும், அல்ல ஒரு தொழில் சார்ந்த நிலையிலே வருகிற போது அப்போ எப்படி பலன் சொல்லணும், அல்ல ஒரு திருமண காலத்திலே வரும்போது எப்படி பலன் சொல்லணும், ஒரு வயதான காலத்திலே வரும்போது என்ன மாதிரி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு தனித்தன்மையான ஒரு கோட்பாடு. இது 5 வயசில் ஒரு குழந்தைக்கு 60 வயசில் நடக்கிற பலனை நாம் சொல்லக்கூடாது, அது சொன்னால் எடுபடாது. அல்லது 60 வயசில் இருக்க ஒருத்தனுக்கு 15-20 வயசில் நடந்த பலனை சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே நம்மை தோல்வியடைய வச்சிடும். இதுதான் அடிப்படையில் நம்ம தோற்று போகிறதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். ஏன்னா ஜாதக ஆய்விலே நீங்கள் பாருங்கள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒவ்வொருவருடைய லக்கணம் இங்கே கிழக்கு முகணியிலே உதயமாகின்ற காலத்தை தான் நாம் பண்ணுறோம். கிழக்கு இந்த பூமியாகப்பட்டது மேற்கிலிருந்து கிழக்கே போயிட்டே இருக்கு. மேற்கிலிருந்து கிழக்கே போகின்ற அந்த பூமி கிழக்கு முனையிலே எந்த ராசி மண்டலத்தை பார்க்கிறதோ அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அல்லது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அல்லது எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரியை மையமாக வச்சு நாம் லக்கணம் என்று சொல்கிறோம். மற்ற பாவங்கள் அப்படிதான். அப்போ அந்த கிழக்கு என்பது உதயமாகி கொண்டே இருக்கிறது, மேற்கு என்பது மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் உதயமாகி கொண்டும் மறைந்து கொண்டுமே இருக்கிறதா இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை. அப்படி உதயமாகி கொண்டிருக்கின்ற அந்த மைய புள்ளியை வைத்து கொண்டு தான் நாம் பலன் சொல்கிறோம். இந்த மையப்புள்ளி எந்த ராசியாக வேணா இருக்கலாம், எந்த நட்சத்திரமாக வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம பலன் எடுக்கிறதுக்கு முதல் நம்ம ஞானிகள் கண்டுபிடித்து கொண்ட பாதை லக்கணம் அப்படிங்கிறது தான். இந்த லக்கணத்தை நான் ஒரு சின்ன வரைபடமாக போட்டு காட்டுறேன். இந்த அடிப்படையில் தான் இருக்கு. இந்த மேல் பகுதி தனி, இந்த கீழ்ப்பகுதி தனி. இதை நமக்கு ஜாதகத்தில், அதாவது நம்ம ஆதின்னு சொல்கிறோம் இல்லையா, கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறதுல ஒரு விதமான கோணமாக கொடுத்துருக்கு. நம்ம லக்கணம் ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஒரு கோணத்தில் எடுக்கிறோம். இது நல்லா கவனிச்சுங்களேன். இந்த 1வது பாவம் என்பது உதயமாகி கொண்டே இருக்கின்ற பாவம். இதிலிருந்து கீழாகத்தான் நமக்கு 6 பாவங்கள் இருக்கு, மேலாக 6 பாவங்கள் இருக்கு. இந்த கீழாக இருக்கின்ற பாவங்களை சந்திர பகுதி என்று எடுத்துக்கணும்.
இந்த மேலாக இருக்கின்ற பாவத்தை சூரிய பகுதி என்று எடுத்துக்கணும். நம்ம எல்லோருமே இந்த 6 பாவத்தை தாண்டுவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மேலே 6 பாவத்துக்கு நாம் போகிறதே இல்லை. இந்த 6 பாவத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. கால புருஷனுடைய தன்மையில் அடிப்படையை பார்த்தா ஒரு பக்கம் சூரியனையும் ஒரு பக்கம் சந்திரனையும் மையமாக வைத்துக்கொண்டு 6 பாகம் பிரிக்கப்படுகிறது. அதாவது சூரியன்லேருந்து கீழே எடுத்தீங்கன்னா கன்னி, துலாம், விருச்சிகம் என்று வரும். சந்திரன்லேருந்து மேலாக எடுத்தீங்கன்னாக்கா மிதுனம், ரிஷபம், மேஷம் என்று வரும். இதுதான் கால புருஷ தத்துவத்தினுடைய அடிப்படை விளக்கம். அப்போ உதயம் என்பதற்கு 2வது பாகமாக சூரியனுடைய பகுதியில் வருதா சந்திரனுடைய பகுதியில் வருதா அது ஒரு தனி ஆய்வு. இப்போ 2வது பகுதி என்றால் என்ன? கல்வி. ஒரு குழந்தை பிறந்த உடனே கல்வி என்கின்ற பாவத்தை தான் அந்த குழந்தை அனுபவிக்க போகுது. 2வது பாவம் தான் அந்த கல்விங்கிற பாவம். அது ஒரு 10 வயசுலேருந்து 12 வயசு அல்லது 15 வயசு. இன்றைய கால கல்வி அல்ல, அன்றைய கால குருகுல கல்வி. அன்றைய கால குருகுல கல்வி அதிகபட்சம் 24 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை. 10லேருந்து 12 வயசுக்கு மேலே தான் அன்றைய குருகுல கல்விக்கே போவாங்க. அந்த 24 வயசு அந்த பருவத்தையும் இதே மாதிரி 6ஆக பிரித்தாங்க. 6 பகுதி, 6 ராசி மண்டலம் பிரித்த போல் 6 பருவங்களாக பிரித்தாங்க. அப்படி பிரித்து தான் இந்த கரு சொல்லப்பட்டது. கல்வி பாவம். அதுக்கடுத்து எடுத்தாக்கா அதுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார்? புதன். சூரியனுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டாலும் சந்திரனுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டாலும் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். அதனால் புதன் கல்விக்கு அதிபதி என்கின்ற தத்துவத்தை கொடுக்குறோம். அதற்கு அடுத்தது 3வது பாவம். இந்த பாவம் 20லிருந்து 40 வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 20லிருந்து 40 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பாவம் தான் தைரியம், வீரியம் என்று சொல்கிறோம். இந்த தைரியம், வீரியம் என்கின்ற இந்த பாவத்துக்கு அதிகாரியாக வரக்கூடியவர் சுக்கிரன். செக்ஸ். அந்த காலகட்டம் தான் வீரம், விளையாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஜாலி, என்ஜாய் பண்ணுறது எல்லாமே. இது அத்தனையும் அனுபவிக்கிற பாவம் இது 3வது பாவம். அந்த பாவத்துக்கு எடுத்துட்டா சூரியன்லேருந்து 3வது எடுத்தாலும் நமக்கு துலாம் வரும். சந்திரன்லேருந்து 3வது பாவம் எடுத்தாலும் ரிஷபம் வரும். இதுதான் அடிப்படை விதியில் சொல்லக்கூடியது. அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரனை மையமாக வைத்துக்கொண்டு நாம் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதற்கடுத்தது 4வது பாவம். 4வது பாவம் என்பது செவ்வாயாக வருவார். இந்த 4வது பாவம் என்பது தான் சொத்து, சுகம், மனை, வீடு, இது எல்லாமே. இந்த 3வது பாவத்திலே உங்களுக்கு செக்ஸ் வந்துடும். அதாவது தாம்பத்தியம், மனைவி, செக்ஸ் எல்லாம் 3ஆம் பாவத்திலே வந்துடும். 20 வயசுக்குள்ளேயே அது எல்லாமே வந்துடும். இந்த 40 வயசு வரைக்கும் தான் சொத்துக்களை சேர்த்துக்கிறது, உழைப்பு, தொழில் அப்படிங்கிற இடத்துல அந்த 4ஆம் பாவத்தினுடைய அதிபதியாக வரார். யார்? செவ்வாய். இப்படி பார்த்தால் விருச்சகம் வந்துடும், அப்படி பார்த்தால் மேஷம் வந்துடும். அதற்கு அடுத்து 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் தான் வெற்றி, புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் பூர்வ புண்ணியம் அல்லது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய பாவம். இதற்கு காரகாதிபதியாக வரக்கூடியவர் குரு. அதனால் 5வது ராசியாக சூரியனிலிருந்து பார்த்தாலும் தனுசு வரும், சந்திரனிலிருந்து பார்த்தாலும் மீனம் வரும். 6வது பதி என்பது அந்தியம், முடிவு காலம். நோய் நொடி, வழக்கு, பிரச்சனை எல்லாமே, துன்பம், இன்பம் எல்லாம் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த மகரமும் கும்பமும் 6வது பகுதியாக வரும். ஒன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாக எடுத்து பார்க்குற முடியும். இதான் பாவத்தை பிரித்து பார்க்குற மெத்தடுக்கு நமக்கே 2ஆம் பாவம் என்றால் கல்வி, 3ஆம் என்றால் தைரியம், வீரியம், 4ஆம் பாவம் என்றால் சொத்து, சுகம் என்பது நம்முடைய பருவத்தை வைத்து கொண்டு இந்த ராசிகள் வருகிறது என்பது அதனுடைய பொருள். ஆச்சா, நம்ம அப்படியே அங்கே வந்துடுறோம். இந்த 6 பாவத்தை கடந்து விட்டால் 7வது பாவம் என்பது புது பப்ளிக், நான் வாழ்ந்த காலத்தினுடைய தன்மையை உணர்வது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து 8வது பாவம் என்றால் மரணம், முடிஞ்சிச்சு. 8வது பாவம் மரணம் முடிந்தது, அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் வருவது அது தனித்தன்மை. அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா அடுத்த பிறப்பினுடைய தன்மையை பேசுவது, அடுத்த பிறப்பினுடைய தன்மையை பேசுவது தான் அது 8ஆம் பாவத்துக்கு மேலே வரக்கூடியது. அதை தர்ம பாவம் என்றும், கர்ம பாவம் என்றும், லாப பாவம் என்றும், மோட்ச பாவம் என்றும் நம்ம வச்சிருக்கிறோம். இதனுடைய உட்பிரிவுகளை தான் நாம் அறம், பொருள், இன்பம், மோட்சம் என்று பிரித்து வச்சிருக்கிறோம். 1, 5, 9, 2, 6, 10 அப்படின்னு உட்பிரிவுகளை பிரித்து வச்சிருக்கிறோம். இந்த பிரித்து வச்சு பார்க்கும்போது இந்த பாவங்களுக்கு துணை செய்கிற பாவங்கள் தான் மற்ற பாவங்கள். 1லிருந்து 4ஆம் பாவம் வரைக்கும் தான் அறம், பொருள், இன்பம், மோட்சம் வந்துடுது. அந்த 4 பாவங்களுக்குடனான துணை செய்யும் பாவங்கள் தான் மற்ற பாவங்கள் எல்லாம். இப்போது 1ஆம் பாவம் என்றால் அறம் என்று சொல்கிறோம். அறம் என்று சொன்னால் என்ன? ஒழுக்கம், நம்மளுடைய கடமை,
நம்மளுடைய வாழ்வியல் தத்துவம். மனிதன் என்றால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அறத்தினுடைய நிலையை சொல்லக்கூடிய தன்மை. இரண்டாம் பாவம் எடுத்துட்டா பொருள். பொருள் என்பது வாழ்வதற்கு தேவையான அமைப்பு. ரெண்டாவது எடுத்துட்டா புகழ், வெற்றி, இதெல்லாம் அடையக்கூடிய தன்மை. மூன்றாம் பாவம் என்பது காமம், செக்ஸ், அதாவது ஆசைன்னு அதுக்கு பேர். காமம்னு சொல்லக்கூடாது, அந்த பாவத்தை ஆசை பாவம் என்று சொல்லணும். ஆசைக்கு இன்னொரு பேர் காமம் அப்படின்னு சொல்கிறோம். நான்காம் பாவம் எடுத்துட்டா மோட்சம், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்கிறோம். இப்போ நீ இந்த உலகியல் வாழ்வியல் தன்மையில் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த உலகத்தில் 700 கோடி பேர் மக்கள் இருக்கிறதா நம்ம வச்சுக்கிறோம். இந்த 700 கோடி மக்கள்ல ஒரே 1% தான் அரசத்தன்மையுடைய மக்கள். இந்த 700 கோடி பேரில் நான் எடுத்துகிட்ட மொத்தமாக வெறும் 700 பேர்னு தான் சொல்லுவேன். அரசன் என்றால் என்ன? ஆளுகின்ற தன்மையுடையவன். ஆள், படை, சேனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு வாழக்கூடிய. இப்போ நம்ம மோடின்னு நான் சொல்லக்கூடாது, அப்படி நான் சொல்ல வரல. இப்போ அம்பானி போன்றவர்கள், ட்ரம்ஸ் போன்றவர்கள், இந்த மாதிரி ஆளும் தன்மையுடைய மக்கள் இந்த உலகத்தில் ஒரே 1% தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கும் இந்த 12 ராசி தான் பலன் சொல்லு, இந்த 9 கிரகம் தான் பலன் சொல்லு, இந்த 27 நட்சத்திரம் தான் பலன் சொல்லும். இதையும் நாம் கண்டுபிடிச்சாகும். அதற்கடியே எடுத்தால் முதலாளி தத்துவம், அதாவது ஆட்களை வைத்து தொழில் செய்கின்ற, நிர்வாகம் செய்கின்ற முதலாளி தத்துவம் உள்ள மக்கள். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15% வரைக்கும் இருக்காங்க. இந்த 10லேருந்து 15% தான் மற்றவர்களை வைத்து வாழ்கின்ற தன்மை. தன்னால் இல்லாமல் மற்றவர்களை வைத்து நிர்வாகம் செய்து வாழுகின்ற தன்மை. அது செவ்வாய் கட்டுப்படும் அப்படின்னு வச்சுக்கோ. இவங்க ஒரு 15 அல்ல அதிகபட்சம் 20% மேலே இல்லை. அதற்கடியே அடுத்தபடி எடுத்துட்டாக்க நடுத்தர மக்கள். இவர்கள் வேலைக்கு போவது, சம்பாதிப்பது, வாழ்வது, இப்படிங்கிற நடுத்தர மக்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 65% அவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டாக்க உழைக்காம திங்கிறது. இந்த பிச்சைக்காரிலேருந்து எடுத்துட்டோம்னா உழைக்காமே திங்கிற எடுத்துட்டாக்க அவங்க ஒரு 5-6% இருக்கிறாங்க. அப்புறம் அதுலேயே 1% நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லாம் மறந்து ஞான தத்துவத்தோடு இருக்கிறவங்க. எப்படி அரசனுக்குறானோ அப்படி ஞான தத்துவங்களுக்கு அவங்க 1% தான் இருக்கிறாங்க. இதில் இந்த 60% மக்களை தான் நாம் சந்திக்கிறோம், வேறு யாரையும் நாம் சந்திக்கிறதே இல்லை. இந்த 60% மக்களுக்கு தான் நாம் பலன் சொல்கிற இடத்துல நிற்கிறோம். எந்த ராஜாக்களும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க போகிறதில்ல, எந்த மந்திரி ஜாதகம் பார்க்க போகிறதில்ல. அன்றாட வாழ்க்கையில் உழைப்போம், வாழ்வோம், கௌரவமாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்ட மக்கள் மட்டும்தான் நாம் சந்திக்கிறோம். இப்போ இவங்களுக்கு தான் நாம் பலன் சொல்ல வேண்டிய இடத்துல கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த நாட்டுக்கு அரசனாவ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இல்லை நீ பிச்சைக்காரனா போயிடுவா அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் எனக்கு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லுற இடத்துல நாம் இருக்கிறோம். இந்த 60% 70% மக்கள் தான் இந்த ஜோதிட உலகத்தில் நம்ம கட்டுப்பட்டு நம்ம தொழில் செய்கிறதுக்கு உண்டான உறுதுணையாக வரக்கூடிய இவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலனை சரியாக சொன்னால் போகுது. அதுதான் முக்கியம். சரி, பலனை சரியாக சொல்வதற்கு என்ன வழி? இப்போ தலைப்புக்கு வந்துடுவோம். துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாது. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வயசுக்கு தக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகத்தினுடைய பலனை சொல்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது பாவங்கள். பாவங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த பலனை தருவது திசாவும் புத்தியும். இப்போ நம்மை நோக்கி வருகிறவர்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அந்த திசைக்கும் அந்த புத்திக்குரியான பாவங்களுக்குண்டான பலன் தான் நடக்கும். இது நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். இந்த பாவங்களை நீங்கள் அறம், பொருள், இன்பம், மோட்சங்கிற இந்த 4 பாவத்தோடு பிடிச்சி பார்த்துக்கலாம். 2, 6, 10 ஒரு தொடர்புடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது எந்த காலகட்டத்தில் வருவாங்க, இந்த பாவத்துக்கு உண்டான தன்மை எந்த பாவத்தில் வருவாங்க? கல்விக்கும் வருது, பொருளாதாரத்துக்கும் வருது 2ஆம் பாவம். 6ஆம் பாவம் அந்திமத்துக்கு வருது, நோய்க்கு வருது. 10ஆம் பாவம் கர்மா, தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு வருது. இது 3 பருவத்துக்கு இந்த பாவத்தை நீங்கள் பிரிச்சுக்கணும். கல்விக்கு வந்தால் 2ஆம் பாவத்தை மையமாக வச்சு பாருங்க. பருவத்தில் வந்தானாக்கா 10ஆம் பாவத்தை மையமாக வச்சு பாருங்க. அந்திம காலத்தில் 6ஆம் பாவத்தை மையமாக வச்சு பாருங்க. இதுதான் பலன் சொல்றதுக்கு ஒரு எளிய வழி. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய கருத்து தான். ஏன்னா இந்த 3 பாவங்களும் கலந்தே தான் தரும். இந்த 3 பாவங்களும் கலக்காமல் ஒரு விலையை செய்யவே செய்யாது. இப்போ நமக்கு 2ஆம் பாவம் பெரும்பாலும் நம்மகிட்ட வர்றவங்க
எனக்கு தெரிஞ்ச 3 கேள்வி தான் அதிகம் கேட்குறாங்க. எப்போ திருமணம் நடக்கும், தொழில் எப்போ எப்போ சம்பாதிப்போம், நோய் நொடி எப்போ தீரும், சண்டை இல்லாமல் வழக்கு கடன் இல்லாமல் இருப்போம். இந்த 3 கேள்வியை தவிர பெரும்பாலும் யாரும் கேட்குறதே இல்லை. இந்த 60% இந்த 3 கேள்வி தான் கேட்குறாங்க, வேற கேட்குறதே இல்லை. அப்போ 2ஆம் பாவ கேள்வி தான் மெயினாக நிற்கிது. தொழில், வருமானம், எல்லாமே ஒரு கட்டத்தில் திருமண காலகட்டத்தில் மட்டும்தான் வந்து திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க, குழந்தையை பற்றி பேசுகிறாங்க. அது ஒன்று. 2வது வந்து நோய் நொடிகளை பற்றி பேசுறது அந்திம காலம். இந்த 3க்கு தான் நம்ம பலன் சொல்லி ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு நம்ம இருக்கிறோம். இப்போ 3 குடைய திசை நடக்கலாம் ஒரு வயசில், 6 குடைய திசை நடக்கலாம் ஒரு வயசில், 5 குடைய திசை நடக்கலாம் ஒரு வயசில். இதெல்லாம் வந்து பருவத்துக்கு தகுந்த மாதிரி நான் பலன் சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம்னா தான் அந்த பலனை சரியாக சொல்லக்கூடிய பாதைக்கு நான் போக முடியும். ஏன்னா இதை வந்து நமக்கு சரியாக சொல்லி கொடுக்கறது அப்படின்னா சாதாரண விஷயமா இல்லை. 27 நட்சத்திரம் மனப்பாடம் பண்ணிடலாம், 9 கிரகத்தை மனப்பாடம் பண்ணிடலாம், 12 ராசியும் மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை பகுத்து பகுத்து ஆய்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கே, இது லட்சக்கணக்கான விஷயங்கள், 1 2 இல்லை. இதை கற்றுக் கொடுக்கத்தான் முடியுமா, அதில் படித்து தான் தெரிஞ்சுக்க முடியுமா, அல்லது நூல்களில் தான் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆய்வு ஆய்வு ஆய்வு. அந்த நேரத்தில் நீங்கள் ஆய்வு செஞ்சு அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு உண்டான தன்மை தான். இதுக்கு நான் என்ன சொல்லக்கூடிய அப்படின்னாக்கா, ஜோதிடத்தில் வந்து பெரும்பாலும் இந்த குரு வணக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா ஜோதிடம் வருவதற்கு ஒரு குரு வணக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ குரு என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ நம்ம மூளையில் இருக்கும். குருவுங்கிறத விட குரு சொல்லி கொடுத்த பாடம் அந்த மூளையில் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் வாயில் எடுத்து வச்சு கொஞ்சம் மனசுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் பலிதம் உண்டாகும். இது ஒன்று. இன்னொன்று அப்படின்னா தெய்வ பக்தி, இறை பக்தி. தெய்வ பக்திங்கிறன்னா வரக்கூடியவனுக்கு நாம் சரியான பாதை காட்டணும், சரியான கருத்தை சொல்லணுங்கிற என்ன நமக்குள்ளே இருக்கணும். அவன் சோப்புலேருந்து எவ்வளோ வைக்கிறான், இவன் எவ்வளவு கொடுக்க போகிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் பலன் சொல்ல ஆரம்பித்தா பலன் தடுமாறி போயிடும். இந்த 2 விஷயம், இது 2 நம்ம கையாண்டுக்கணும். இப்போ என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, கல்வி அப்படிங்கிற நீ பாவத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா அதற்கு துணை செய்கின்ற பாவம் 2. அதற்கு காரகாதிபதி புதன். அந்த காரகாதிபதி புதனும் 2ஆம் பாவமும் அதற்கு இன்னொரு துணை செய்கின்ற கிரகம் கேது. இந்த 3 விஷயங்களை எடுக்காமல் நீங்கள் பலன் சொல்லவே கூடாது. நீங்கள் 2ஆம் பாவத்தோடோ 2ஆம் அதிபதியோடோ புதனோ கேதுவோ அல்லது குருவோ தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உறுதியாக கல்வி வரும், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ கல்வி காலத்தில் நீங்கள் 2ஆம் பாவத்தை தொடாமல் பலன் சொல்ல ஆரம்பித்தா கண்டிப்பாக முடியாது. சரி, இப்போ ஒரு நடக்கிற கிரகம் ஒரு 8ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துறது அல்லது 6ஆம் பாவத்திலிருந்து திசை நடத்துறது கல்வியை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். 6ஆம் பாவத்திலிருந்து ஒரு திசை நடத்தினா கல்வியை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் பாவத்திலிருந்து திசை நடந்தாலும் கல்வியை கொடுக்கும். நாம் என்ன செய்ய சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த 2ஆம் பாவாதிபதியோடு இந்த கிரகங்கள் கூடியிருந்தால் மட்டுமே போதும், அது கல்வியை கொடுத்துரும். இந்த 6ஆம் பாவ வேலை என்ன செய்யும் அப்படின்னா அவனை ஸ்கூல் அடிக்கடி மாற்ற வைக்கும். 8ஆம் பாவம் என்ன செய்யும் அப்படின்னாக்க தூர தேசத்தில் கொண்டு போய் படிக்க வைக்கும். இந்த மாதிரி கல்வியில் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமோ வழிய கல்வி வராது என்கின்ற நோக்கத்துக்கு நாம் போகவே கூடாது. அப்படி போனோம்னா கண்டிப்பாக ஏமாந்துருவோம். அதே மாதிரி திருமண காலத்தில் எடுத்துட்டாங்க, 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன். இந்த 2 கிரகத்தின் இந்த ஆதிபத்தியம் இந்த துணை இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது. சுக்கிரனுடைய துணையோ 7ஆம் பாவாதிபதி துணையோ இல்லாமல் திருமணம் நடக்காது. அல்லது 7ஆம் பாவத்தினுடைய திரிகோணாதிபதிகள் 11 3 இந்த துணை இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு பருவ காலத்தில் வரும்போது எந்த பாவ திசை நடந்தாலும் எந்த ஆதிபத்திய திசை நடந்தாலும் அது நடந்தே தீரும். அந்த இடத்திற்கு திசாநாதனோ அல்லது அந்த ஆதிபத்தியாதிபதியோ கோச்சாரத்தில் வருவார்களே ஆனால் அந்த பலனை அவங்க கொடுத்துருவாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ மெயினாக நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஆதிபத்தியம், திசா புத்தி, கோச்சாரம். இந்த 3 தான் நமக்கு ஜோதிடம் சொல்வதற்கு மிகுந்த கவனிக்க வேண்டிய சரியான ஒரு பாதை. பெரும்பாலும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த திதிசூன்யம், பாதகாதிபத்தியம் இதெல்லாமே நான் தொட்டுக்கிறதே இல்லை. என்னுடைய கோணம்
பலன் தருகின்ற பாவம் எந்த அடிப்படையில் பலன் தருகிறது அப்படிங்கிற நான் எடுப்பேன். முதல்ல எடுத்தா ஒரு ஜாதகத்துக்கு என்ன திசா புத்தி நடக்கிறது, அவர் எந்த பாவத்தோடு தொடர்பு இருக்கார், அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், இந்த 2வது பாயிண்ட் எடுத்துக்குவேன். 3வது என்ன நவாம்சத்தில் இருக்கிறார், இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்குவேன். அதற்கப்புறம் அந்த நவாம்சாதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்குவேன். இந்த பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரம், சேர்க்கை, பார்வை இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பலன் சொல்லலாம். இந்த பாயிண்ட்டுகள் இல்லாமல் நான் பலன் சொல்லவே முடியாது. இது 12 பாவத்துக்கும் பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேடையில் பேசுகிறோம், இதை நீங்கள் கேட்குறீங்க, இதனால் பயனுண்டா அப்படின்னு ஒரு கேட்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 12 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை கேள்வியாக வச்சு ஒரு ஜாதகம் போடுங்க. எனக்கு தேவை அந்த ஜாதகர் இங்கே இருக்கணும், அந்த ஜாதகம் இருக்கணும். உங்கள் ஜாதகமாக கொடுக்கலாம். ஒரு ஜாதகத்தை போடுங்க. இந்த ஜாதகத்துக்கு இந்த பாவத்தை எப்படி பார்க்கறது, பலன் எப்படி சொல்கிறது, இந்த பாவத்துக்கு எப்படி பலன் சொல்கிறது கேளுங்க. அதுக்கு இப்போவே இந்த இடத்துலையே எப்படி பலன் எடுக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய பாணியில் இருக்கிற நீங்கள் 12 பாவத்துக்கும் 12 ஜாதகம் போட்டாலும் பலன் சொல்ல ரெடி. 12 பாவத்துக்கும் 12 பாவ ஜாதகத்தை போட்டு கேட்டாலும் சரி. டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நேரடியாக இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு எப்படி பலன் போடுறது, பலன் செய்கிறது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வாயில் பேசிட்டு போகிறது வேறு விஷயம், காதில் கேட்குறது வேறு விஷயம். நாளைக்கு நாம் போய் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இல்லையே, எப்படி பார்த்தார் ஞாபகம் இல்லையே அப்படின்னு ஆயிடு. அல்லது நாம் ஒரு கோணத்தில் சொல்லி நீங்கள் ஒரு கோணத்தில் புரிஞ்சுட்டு அது தெளிவில்லாமல் போயிடும். ஜாதகர் இங்கே இருக்கணும், ராசி நவாம்சம் வேணும், டேட்டா பர்த் வேணும், ஆண் பெண் போடணும், தசாபுத்தி வேணும். நீங்கள் எந்த பாவத்தை கேட்குறீங்களோ பதில் சொல்கிறேன். இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற கோணத்தில் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மீட்டிங் வந்து நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என் மீட்டிங் வந்திருக்காரு, அவர் திருச்செங்கோட்டிலேருந்து. அவருக்கு தெரியும் நாங்கள் எப்படி பலன் எடுக்கிறோம், பலன் போட செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரை இப்படி நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். என்னென்ன அடிப்படையில் பார்க்குற அப்படின்னு நவாம்ச கட்டம் போட்டுருங்க. நாற்பத்தி 6வது கருத்தரங்கம் போர்டில் ஜாதகத்தை போட்டு விளக்குறோம். இதில் வகுப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா வருஷம் பூரா கிளாஸ் எடுத்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அத்தனை பாயிண்ட்டுகள் இருக்குது, 1 2 இல்லை, அவ்வளோ பாயிண்ட்டுகள் இருக்குது. இதில் கொட்டி கிடக்குது ஜோதிஷத்தில். உள்ளே போக 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 பேசிகிட்டே இருக்கலாம். ஆண் பெண் டேட்டா பர்த்து நடப்பு திசா புத்தி. கேள்விக்குரிய பாவம் எத்தனாம் பாவம் பற்றி கேள்வி. எந்த பாவம் பற்றிய கேள்வி? 7ஆம் பாவம் பற்றிய கேள்வி. 1985 பிறந்திருக்கு இந்த பாவம். 95, 2005, 2015, 2025, 40 ஆண்டுகள் இல்லை, பரவாயில்ல, இங்கே இருக்கு, தெரியுது, 40 ஆண்டுகள் இருக்குது. 40 ஆண்டுகளில் ஒரு ஜாதகம் போட்டு அதில் வந்து 7ஆம் பாவத்தை பற்றி கேட்குறாரு அப்படின்னா என்ன கேட்பார்? இது தெரியுமில்ல. இந்த வயசில் 7ஆம் பாவத்தை கேட்டார்னா அப்போ எதுக்காக 7ஆம் பாவம் கேட்குறாரு அப்படின்னு கேள்வி வந்துருக்கும். இப்போ அதனுடைய ஆய்வு. இப்போ இந்த லக்கணத்துக்கு 7ஆம் பாவ அதிபதி யார்? குரு.
அவர் ஆட்டோமேட்டிக்காக நீச்சமாயிட்டார். ஒரு பாயிண்டா? இந்த பாவத்துக்கு காரகாதிபதி யாரு? சுக்கிரன். அவர் என்ன ஆனார்? அவர் நீச்சமாயிட்டார். 2 பாயிண்டா? இந்த பாவத்துக்கு துணை செய்கிற பாவங்களை எப்பவுமே 7க்கு 3ஐயும் 11ஐயும் தொட்டுக்கணும். இப்போ 3ஆம் அதிபதி என்கிற அதிபதியாக இருக்கிற செவ்வாயை அவர் புதன்மனை ஏறிட்டார், சுக்கிரனோட சேர்ந்தார். 3ஆம் பாவதி வீக்கு. இப்போ 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் எங்க இருக்காரு? சந்திரன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல 7 கூடையவனு கூடியிருக்காரு. இப்போ இந்த 11ஆம் அதிபதி ஒன்று தான் கொஞ்சம் பலமாக இருக்காரு. ஆனால் 11ஆம் அதிபதியை நவாம்சம் எடுத்துட்டா அவர் 12 கூடிய நவாம்சம் போயிட்டார், சூரியனுடைய சாரத்தில் போகிறார். 11ஆம் அதிபதி 12 கூடிய நவாம்சத்தில் போகிறார். அந்த சூரியன் என்பவர் லக்கணத்துக்கு எங்கே இருக்கார் அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கார். எப்படி இருக்கார்? நீச்சமாயிட்டார். இப்போ சாராதிபதி நீச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நடப்பு திசை குரு திசையில் சனி புத்தி, இந்த திசைக்கு உண்டான பலன் சொல்லணுமா? பொதுவாக 7ஆம் பாவத்துக்கு சொல்ல போமா? பொதுவாக 7ஆம் பாவம் எடுத்துட்டா அவுட் அப்படின்டுவோம். 7ஆம் பாவம் சரியில்லை, 7ஆம் பாவம் நிலை இல்லை. அப்போ இவருக்கு திருமணம் இல்லை, ஆனாலும் பிரிவு, திருமணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை டக்குன்னு ஒரே பாயிண்டில் நம்ம அடிச்சிடலாம். இதுக்கு நம்ம கொடுத்த விளக்கங்கள் என்ன? 7ஆம் பாவாதிபதி இப்போ 7 கூடிய 5ல் இருக்கிறான், நல்ல யோகஸ்தானம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். ஆமாம், அப்படி நம்ம எந்த இடத்துல 7ஆம் பாவதி வீக்கு. பொதுவாக எந்த ஜாதகத்திலையுமே சுக்கிரன் என்கின்ற கிரகம் புதன் மனை ஏறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுக்கிரன் என்கின்ற கிரகம் புதன் மனை ஏறக்கூடாது. 7ஆம் அதிபதியும் புதன் மனை ஏறக்கூடாது. ஏன்னா திருமணத்துக்கு பலன் சொல்கிற கிரகங்கள், அதாவது திருமணத்தை கெடுக்கின்ற கிரகங்கள் 3 தான். ஒன்று கேது, இன்னொன்று புதன். இந்த 2 கிரகங்களும், ஒன்று கேது இன்னொன்று புதன், இந்த 2 கிரகங்களும் அழித்தன்மை உடையது. இவைகள் மிகுந்த கெடுதலை உருவாக்குவார்கள். அதுக்கப்புறம் சனி ஒரு மத்தியமான தன்மை உருவாக்குவார், கெடுதலை உருவாக்குவார். அப்போ 7ஆம் பாவம் என்பது இந்த ஜாதகருக்கு சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். பொதுவாக டோட்டலாக அது எந்த வயசில் பிறந்த போது வந்தாலும் இந்த கருத்தை சொல்லிடலாம். பிறந்த போது வந்தாலும் இந்த ஜாதத்துக்கு இந்த கருத்தை சொல்லிடலாம். இது இப்போ 7ஆம் பாவத்துக்கு உண்டான விளக்கம் அதுதான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? கரெக்டாக இருக்குது. இப்போ காசு 400-500 கேட்டாலும் வந்துடுமில்ல, எவ்வளோ கேட்டாலும் காசு கொடுத்துருவாங்கல்ல. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பலன் சொல்கிறதுக்கு அந்த காலம், அந்த வயசு, அதுக்குண்டான காரகத்துவம், அதுக்குண்டான அமைத்தன்மை, இவ்வளோ தான் எடுத்துட்டோம். வேறு எதுவுமே நம்ம எடுக்கவே இல்லை. வேற ஒரே பாயிண்ட். இன்னொரு 2 வாய்ப்பு தரலாம். ஜாதகத்தை எடுத்துருங்க, வேறு பாவத்தை பற்றி ஒரு கேள்வி போடுங்க. டக்குன்னு ஒரு சின்ன குறிப்புகள், டைம் ஆகிடுது, பண்ண முடியும். ஒரு 4 ஜாதகம் 5 உங்களுக்கு எந்த பாவத்தை, ஆனால் போட்ட பாவத்தையும் போட வேண்டாம், வேற பாவம் போடுங்க. தசாபத்தி அவர் 7ஆம் பாவத்துக்குண்டான கேள்வியை சொல்லியாச்சு. தசாபத்தி பலன் ஜாதகம் பார்க்குற மாதிரி போயிடும். நம்ம பலனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதுக்கு இன்னும் 2 பாவத்தை போடுங்க. ஏன்னா ஒரே பாவத்தை கேட்க வேண்டாம். ஆனால் வேற பாவம் போடணும். இப்போ 4ஆம் பாவம் போடுங்க, 10ஆம் பாவம் போடுங்க, 2ஆம் பாவம் போடுங்க, ஏதோ ஒரு பாவத்தை போடுங்க. 7ஆம் பாவம் போட்டாச்சு, விட்டுருங்க. ஏன்னா எல்லாம் இப்போ ஒன்று நம்ம மாதம் வாரம் கிளாஸ் எடுக்கிறதா பரவாயில்ல. இது மாதத்துக்கு ஒரு முறை, ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு ஜாதகம். நீங்கள் 12 பாவம் போட்டாலும் சரி பார்க்கலாம். ஆனால் ஒரு பாவத்தை இன்னொரு போட்டு கேட்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். மற்ற பாவம் தெரிஞ்சுக்கிட்டு ராசி இந்த பக்கம் போடுங்க மணிகண்டன், நவாம்சத்தை அந்த பக்கம் போடுங்க மணிகண்டன். சரி போடுங்க, பரவாயில்ல. ரொம்ப எளிமை. ஜாதகம் பலன் சொல்றது ரொம்ப கடினம், ரொம்ப மிரளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிமை, சிம்பிளா டக்குன்னு இவ்வளோதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய பேர் வந்தோடனே ஜாதகம் போட்டோன்னே உனக்கு நேரம் சரியில்லை, இன்னும் 6 மாதம் சரியில்லை, 100 வருஷம் சரியில்லை, இப்படிங்கிறது தான் பெரும்பாலும் சொல்கிறாங்களே. இப்போ நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிற ஜோசியர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஜோசியம் பார்க்க வந்தாவே அவன் கெட்டு போய் தான் வராங்கிற நினைப்பிலே இருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. நல்ல ஜாதகம் நிறைய வருது. இப்போ நல்லா இருக்குங்கிறத நம்ம நிறைய சொல்கிறோம் ஜாதகங்களை போட்டு.
அப்படியெல்லாம் இல்லை. ராகு திசை புதன் புத்தியா டேட்டா பர்த் போட்டுருங்க அதில் போட்டுருங்க. ஓ உள்ள இருக்கா? சரி சரி. 1973, 83, 93, 2003, 2013, 2023, 52 வருஷம் ஆச்சு. 52 முடிஞ்சிடுச்சு. 52 வருஷம் ஆச்சு ஜாதத்துக்கு. இவர் கேட்டிருக்க கேள்வி 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு கேட்கிறார். இந்த லக்கணத்திற்கு முதல் லக்கின புள்ளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். லக்கின புள்ளி இது இது லக்கணம் போடுங்க நவாம்சில். அது ரைட்டு. என்ன பாதம்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கான்னு பாருங்க. ரிஷபமா கடகமா? இப்போ ரிஷபமா கடகமா நான் கேட்டேன்ல, அவர் போடுறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன். ரிஷபமா கடகமான்னு கேட்டேன்ல, போடுறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன். அவர் கேள்விக்கு உண்டான பதில் ரிஷபமா கடகமா தான் வரும். ஏன்னா நான் என்ன எடுத்துக்கோன்னா, இந்த லக்கணம் 8 குடைய நவாம்சு போயிருக்குதுன்னு அர்த்தம். நான் அப்படி எடுத்துக்குவேன். இல்லை 6 குடைய நவாம்சு போயிருக்குதா அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். 2 கோட்டை தான். அப்போ 8 குடைய நவாம்சுக்கு போயிருந்தா இந்த 8ஆம் இட சிந்தனை தான் அவருடைய ஆன்மாவில் இருக்கும். நவாம்ச ரீதியை எடுத்துட்டா 8ஆம் இட சிந்தனை தான். அப்போ அவர் எந்த திட்டங்களை போட்டாலும் எதை செய்தாலும் அது திடீர் என்று அவர் கைவிட்ட போயிடும். அதாவது அவருடைய சிந்தனை என்னன்னா, சரியான திட்டங்களை போடுறதில்ல, தவறான திட்டங்களே போடுறது அவருடைய பாதை அப்படிங்கிறது லக்கணமே குறிக்காட்டுது. ஏன்னா லக்கணத்தை 10 நிமிஷத்துக்கு ஒரு மாறினால அது ஒரு பாயிண்டாகத்தே வச்சுக்கணும். அப்புறம் லக்கணாதிபதியை எடுத்துக்கணும். இப்போ லக்கணாதிபதி என்கிற கிரகம் சந்திரன் லக்கணத்திலே உட்காந்துட்டான். சரி, 8 குடையவன். அந்த 8 குடையவன் நின்ற லக்கணத்தை கொண்டான். இப்போ லக்கணாதிபதி என்கின்ற கிரகம் குரு 2ஆம் இடத்துல நீச்சமடைகிறார். இந்த 2 பாயிண்ட் எடுத்துங்க. 2 பாயிண்ட் எடுத்துட்டாக்க இவருக்கு 6ஆம் இடம் வலுத்துருச்சு. 6ஆம் இடம் எப்படி வலுக்கிறது அப்படின்னா, 6ஆம் இடம் ஆட்சியாகி சுக்கிரனாகி அங்கே வலுக்கிறது. இந்த லக்கணத்துக்கு 10 குடையவன் 6ல் போயிட்டான். லக்கணத்துக்கு 10, அதாவது 2ஆம் இடத்தினுடைய திரிகோணம். 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் திரிகோணம். அப்போ 6ஆம் இடம்ங்கிறது கடன். கடன்கிற இடத்துல நல்லா பலமாக நிற்கிறார் இந்த கிரகம். தன காரகன் என்கின்ற குரு நீச்சம் அடையக்கூடாது. 2ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. தனக்காரகன் நீச்சம் அடையக்கூடாது. 2ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. 10ஆம் அதிபதி 6க்கு போகக்கூடாது. 6ஆம் அதிபதி ஆட்சி ஆகக்கூடாது. டோட்டல் முடிஞ்சுதா? அப்போ இவருடைய கேள்வி எதில் இருக்குது? கடனில் இருக்கு. 6ஆம் இடம் என்றால் கடனில் இவர் கேள்வி இருக்கு. நோயை பற்றி கேட்கல, கடன் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறார். அப்போ இவருக்கு கடன் எப்படி இருக்குது? இவர் என்னைக்கு சுயமாக வந்தாரோ, என்னைக்கு இவர் சுயமாக வாழலான்னு நினைச்சாரோ, அதிலிருந்து சாகும் வரைக்கும் கடன் இவர் போகாது. கடன் இவர் விட்டு போகாது. ஏன்னா இவரும் கடனும் ஒன்றே, நானும் கடனும் ஒன்றே, எனக்கும் கடனுக்கும் அவ்வளவு சொந்தம், நாங்கள் 2 பேர் பின்னி பணிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த ஜாதகர் சொல்றாரு. இப்போ என்ன திசாபத்தி வேணும் எடுங்க, ஆதிபத்திய ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய வந்தோடனே இந்த பாயிண்ட் டக்குன்னு சொல்லிடலாமா? சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொன்னா அவர் சரின்னு சொல்லுவாரா இல்லையா? இப்போ நான் சொன்ன பலன் சரியா தப்பா? இப்போ சரின்னு சொல்லிட்டார்ல, இப்போ பணம் எவ்வளோ வேணா கேட்கலாம்ல? ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இந்த வயசுக்கு நோயையும் சொல்லலாம், இந்த வயசுக்கு கடனையும் சொல்லலாம். ஆனால் நான் நோயை தவிர்த்துட்டு கடனை சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? 2 10ஓட தொடர்புடையது. 2 10ஓட போய் லக்னாதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால், 4ஆம் அதிபதி 6ஓட தொடர்பு கொண்டால் நோயை பற்றி பேசலாம். இப்போ 2 6 10 இந்த லிங்க் அப்படிங்கிறனால எப்பவுமே 10ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாவே தொழில் எப்பவுமே பிரச்சனை. சொந்த தொழில் செஞ்சாலும் பிரச்சனை, அடிமை வேலைக்கு போனாலும் பிரச்சனை.
அடிமை வேலைக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் டார்ச்சராக இருக்கும், அங்கேயும் பிரச்சனையாகவே இருக்குது. சொந்த தொழில் செஞ்சான்னு வச்சுக்க, எல்லாம் கடலில் போய் முழுகும். எதை தொட்டாலும் 10ஆம் அதிபதி யாருக்கு போகக்கூடாது, 6ஆம் அதிபதி வலுப்பெறக்கூடாது. இந்த 2 பாயிண்ட் எடுத்துங்க. 6ஆம் அதிபதி வலுப்பெறாமல் இருந்ததுன்னா நம்ம யோசிக்கலாம், டே 6 கூட என் கெட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பாடுறா அப்படின்னு. ஏன்னா அடுத்தவன் முதல்ல 6ஆம் இடம் தான் கடன். நாம் கடன் வாங்கி போட்டு தொழில் செய்கிற 6ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் அதிபதியாவது இருக்கணுமா? 2ஆம் அதிபதியும் போய் 6ல் மறைஞ்சான். ஆனால் 2க்கு காரகாதிபதி சொல்லக்கூடிய குருபாது நல்லாகிறான், அவர் நீச்சமானார். அப்படி கைப்புண்ணு கண்ணாடி தேவைங்க மாதிரி பலனை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோதான் மெத்தேடு. ஆய்வு செய்கிறதுக்கு ரொம்ப இல்லை. இந்த ஆய்வு பண்ணணும் இல்லையா, நான் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் போகலை, இன்னும் சாரம் பார்க்கல, இன்னும் நவாம்சம் பார்க்கல, இன்னும் சேர்க்கை பார்க்கல, இது சிம்பிளாக இதிலே முடிச்சுட்டேன். சரி, அடுத்த இன்னொரு பாவம். மணி 1:30. செடிக்கு உணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கு ஐயா வலி பாருங்க, அந்த கேட்டு இருக்குது, அந்த கேட்டுதான் வலி. எல்லோருக்கும் ஆசை தான். நம்மகிட்ட வர்றவங்க இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு ரெமடி, எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. விதியை மீறி நம்ம பண்ண முடியுமா? விதியை மீறி நம்ம வழிகாட்டிட முடியுமா? அல்லது அந்த வழிகாட்டினால் அந்த வழியின் பாதையிலே ஜாதகர் போவாரா? கேட்கறதோடு நிறுத்திக்குவார், வெளியே போனால் அவர் பாதையில் தான் போவார். உள்ள வருகிற வரைக்கும் தன் பிரச்சனையை சொல்லுவார், வெளியே போகும்போது அவருடைய இஷ்டப்படி தான் நடப்பார். அப்புறம் வழி சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னும் நான் இது நவாம்சத்தொட்டே பலன் சொல்ல, இன்னும் அறம் பொருள் இன்பம் மோட்சங்கிற அடிப்படையில் சொல்லணும், இன்னும் திரிகோணங்கள் கேந்திரங்கள் அடிப்படையில் பலன் சொல்லணும். நிறைய இருக்குது, நிறைய விதமான ஆய்வு செய்யலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக எளிமையாக தெரியக்கூடிய விஷயங்கள். துல்லியமாக பலன் சொல்லும் வழி இது ஒன்றும் துல்லியமா இல்லை, மேலோட்டமாக தான் சொல்றான். ஜோதிடம் பொய் அல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமே. நாம ஏன் இந்த சொல்றோம்னா, ஜோதிடம் பொய் அல்ல, ஜோதிடம் உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிறது தான் இந்த கருத்து. எந்த பாவங்க? 8 10, இதுக்கும் 10. சரி, இதுக்கு பாருங்க, அந்த 10ஆம் அதிபதி ஆட்சி ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா. இப்போ 2ஆம் அதிபதி ஆட்சி 2வது பாயிண்டா. 3வது பதி 10ஆம் இடத்தினுடைய திரிகோணம் சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கார். இந்த 3 பாயிண்டும் பிளஸ்ஸை சொல்கிறது. ஒன்று எடுத்துங்க. இந்த 10க்குடையவன் நின்ற நவாம்சம் எது? 10க்குடைய நின்ற நவாம்சம் தனுசு, குருவுடைய வீட்டில் இருக்கிற நின்ற நவாம்சாதிபதி ராசியில் எங்க இருக்காரு? 11 குறிகாட்டுறாரு. சரியா? 10க்குடையவன் நின்ற நவாம்சாதிபதி ராசியிலே லாபத்தை குறிகாட்டுகிறார். இது ஒரு பாயிண்ட். இப்போ காரகாதிபதி எடுத்துட்டாக்க, காரகாதிபதியை குருவும் 11 குறிகாட்டுறாரு. அப்போ இவருக்கு 10ஆம் இடம் எப்படி இருக்குது? ஓகே அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய திசை அந்த குரு திசையில் புதன் புத்தி. இந்த குரு திசையில் புதன் புத்தி நடக்குதா? இந்த குரு 12 குடையவராகி 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கப்புறம் புதன் 6 குடையவராகி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் இந்த லக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நவாம்ச ரீதியை எடுத்துட்டா அவர் உச்சபலம் பெற்றிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நவாம்சம் எடுத்துட்டா உச்சபலம் பெற்றிருக்காரு அப்படின்னா அவரு தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கிறார். இவர் 3ஆம் இட பலனையும் செய்ய மாட்டார், 12ஆம் இட பலனையும் செய்ய மாட்டார், 11ஆம் இட பலனை செஞ்சுட்டு போயிடுவார். அப்ப இந்த ஜாதகனுக்கு இந்த குரு யோகாதிபதியே, யோகத்தை தந்துடுவார். இந்த குரு அல்லது இந்த புத்தி யோகத்தை. ஆனா இந்த 6 குடையவனுடைய புத்தி நடக்கும் காலம் என்பது அவர் 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற போது, 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற போது கொஞ்சம் தொழிலுக்காகவோ மற்ற ஏதோ ஒரு 4ஆம் இடத்திற்காகவோ கடனையும் கொஞ்சம் உருவாக்குவார். ஆனால் அந்த கடன் கட்டுக்குள்ளதான் இருக்கு, அந்த கடன் ஆக்கத்துக்காக இருக்கு, அந்த கடன் பாதிக்காத கடனாக இருக்கு. ஏன்னா அந்த புதன் 9 குடைய பாக்கியாதிபதியும் ஆகிறார், 6ஆம் அதிபதியிலும் 9 குடைய பாக்கியாதிபதியும் ஆகிறார். ஆக இந்த குரு திசை, இந்த புதன் பத்தி
கெடுதலை தராது, நல்லதை தரும். விரயத்தை சுப விரயம் பண்ணும். சொல்லுங்க, நீ யார் ஜாதகம்? யார் ஜாதகம்? சரியா? சரி, சரியா? கேட்ட காசு வாங்கிடலாமா? இல்லை இல்லை, நான் ஒரு ஜோதிடம் என்பது எவ்வளவு எளிமை அப்படிங்கிறத குறிகாட்டுறதுக்கு தான் போடுறேன். ஏன்னா இப்படி நான் ஒரு ஜாதகத்தை போட்டோன்னே பலன் சொல்ல அப்படின்னாக்க அவன் தான் வந்து பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, நாமளே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற சொல்ல வரேன். இப்போ இன்னும் ஒரு ஜாதகத்தோட முடிச்சுக்கலாம், இல்லை போதுமா? போடுங்க. யாராவது இன்னொரு பாவம், 2 10ஆம் பாவத்தையே போட்டீங்க, இன்னொரு பாவம் போடுங்க. ஆனா போட்ட பாவம் இல்லாம வேற பாவத்தை பத்தி கேளுங்க. இப்ப துல்லியமாக பலன் சொல்லும் முறை புரியுதா? அவ்வளவுதான் மேட்ரு. இத இன்னொரு விஷயத்தை நான் கடைசியா சொல்றேன். ஐயா ஐயா சொல்லுங்க. ஆமாமா, தெருவா சுத்துறாரு. ஐயா ஆள் முக்கியம் இல்லை, சரக்கு தான் முக்கியம். செட்டி முறுக்கா சரக்கு முறுக்கா? சரக்கு தான் முக்கியமா இருக்கணும். செட்டி முறுக்கா இருந்தா என்ன பிரயோஜனம்? சரக்கு முக்கியமா இருந்தா தான் விலை போகும். ஆண் என்ன பாவம்? மீண்டும் 7ஆம் பாவமா? 6ஆ? மீண்டும் 6ஆம் பாவமா? 1973 போட்ட பாவத்தை போடுறோம். நடப்பு திசை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஜாதகம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இந்த சனி இசை கேது புத்தி பொறுத்தவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். நீ அதுக்கு மேலே பலன் சொல்லக்கூடாது. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கக்கூடிய காலம் வச்சுக்கலாம். ஏன்னா சனி திசை கேது புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிரன் சூரிய புத்தி காலம் மிக கடுமையாக பாதிக்கும். தயவு செஞ்சு இதுக்கு மேலே கேட்காதீங்க. கண்டத்தை தருகிற திசா புத்தி, அதனால் கவனமாக இருக்கணும். இந்த சனி இசை சூரிய புத்தி காலம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதி உச்சம்பலம் விட்டு நல்லா பண்ணு ஜம்மன் 3ஆம் இட திரிகோணத்தில் இருக்கிற அப்படி. அதே மாதிரி 8ஆம் இடத்திபதியும் 8ஆம் இட திரிகோணத்தில் பலம் பெற்றிருக்காரு. இவங்க 2 பேருடைய தசாபுத்தி காலம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உடல் நல பாதிப்பு, உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. உடல்நல பாதிப்பு கண்டத்தை தருகின்ற இடத்துல இருக்கு. அது அந்த புத்தி காலங்களில், அந்த சொல்லக்கூடிய அந்த சூரிய புத்தி காலங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இதுக்கு தான் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன்னு சொன்னேன். விதியை மாற்ற முடியுமா? முடியும் என்பதுதான் யோசிக்கும். ஏன்னா இந்த ஜோதிடம் எதற்காக இங்கே நமக்கு சொல்லப்பட்டது, இந்த ஜோதிடம் சித்தர்களால் எதற்கு நமக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றால், நம்மளுடைய விதியை நாம் அறிந்து கொள்வதற்கும் அந்த விதியின் பாதையிலிருந்து விலகிச் செல்வதற்கும் தான் நமக்கு போடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விலகிச் செல்லக்கூடிய அந்த காலகட்டம், அந்த தசாபுத்தி, அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எதை எடுக்கணும், எதை செய்யணும் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். நீங்கள் போய் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னா எந்த பரிகாரத்தாலும் மாற்ற முடியாது. விதியை விதியால் வெல்லலாம் அல்லது மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதிக்கு மதிக்கு உண்டான கோட்பாடுனாக்கா மதி என்றால் கோச்சாரம் என்று பேர். மதினா கோச்சாரம் என்று பேர். சந்திரனை அடிப்படையாக வச்சு தானே கோச்சாரம் பார்க்குறோம். அப்போ கோச்சார கிரகங்களை அடிப்படையாக வச்சு வெல்ல முடியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வச்சு அதை முடிவு பண்ணி சொல்லலாம். ஆனால் அது கொஞ்சம் பப்ளிக்காக பேச முடியாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கு ஜாதகம். சரியா தப்பா? சரி சரி. இது காசு வாங்கலாமா வேண்டாமா?
அதனால் ஜோதிடம் பலன் சொல்வதற்கு எளிய முறையாக தான் இருக்குது, ரொம்ப கடின முறையெல்லாம் இல்லை. நான் ரொம்ப இருக்கிறத சொல்லித்தான் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். அதுக்கு கால நேரம் பத்தாது, 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் வந்து இதெல்லாம் சொல்கிறதோ பிடிக்கிறதில்ல. நீங்கள் இதை உணரணும், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஜோதிடத்து மேல் நம்பிக்கை வரணும், நீங்கள் ஜோதிடத்தை ஆழமாக கற்றுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இந்த கருத்தை சொல்லுகிற தன்மை என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் ஜோதிடத்தின் மேல் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக வச்சுக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அப்போ இதை சொல்ல முடியுது அப்படின்னாக்க 12 பாவத்துக்கு உண்டான விஷயத்தையும் உங்களால் சொல்ல முடியும். 12 பாவத்துக்கு உண்டான விஷயத்தையும் உங்களால் சொல்ல முடியும். நம்ம ஜென்ரலாக தான் கேள்வியை கேட்டோம். ஏன்னா வந்த உடனே பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து ஜாதகத்தை கொடுத்தோன்னே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் எப்போ ஆகும்? அப்போ கல்யாணம் ஆகலேன்னு தெரியுது. தொழில் அமையுமா? அப்போ தொழில் அமையும் தெரியுது. எப்போ குழந்தை பிறகு? அப்போ குழந்தை பிறக்கலைன்னு அர்த்தம். அப்பா அம்மாவோட சொத்துமையாக இருப்பானா, பொண்டாட்டி வச்சு வாழ்வானா, இப்படி கேள்வியே பதிலை கொடுக்குது. நாம் எங்கே சிந்திக்கிறோம்? நம்ம சிந்திக்கவே விடுறதில்லை. அப்புறம் எங்கே பதில் சொல்கிறோம்? வந்ததுக்கு உண்டான பதிலை சொல்லி காசை வாங்கி போட்டுட்ருக்குறோம். அப்போ அவங்களுக்கு எப்போ ரெமெடி கிடைக்கும்? ரெமெடியே கிடைக்காது. ஆக வருகிறவர்களும் நம்மளும் இருக்கிற அந்த அமைப்புத்தன்மையே இன்றைக்கி ரொம்ப தப்பு. ஏன்னா பழைய காலங்களில் வந்து ஜோதிடம் பார்க்கப்பட்ட முறை வேறு, இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் பார்க்குற முறை வேறு. ஏன்னா நாங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்ட காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, அது ஒரு ஜாதகம் போடுறது கூட கம்ப்யூட்டரே கிடையாது. முதல் அஸ்ட்ராலஜி கம்ப்யூட்டர் ஒன்று வந்தது. நான் கற்று ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த கம்ப்யூட்டரே வந்துச்சு. ஜாதகம் கம்ப்யூட்டரில் போட முடியணும். அப்போல்லாம் கையில் எழுதி தான் போட்டாகணும், கையில் தான் கணக்கு போட்டாகணும், கையில் தான் எழுதி ஆகணும் எல்லாமே. இன்றைக்கி ஜாதகத்தை கையில் போடுன்னு சொன்னால் 100க்கு 90 பேர் போட தெரியாது, ஒரு 10 பேருக்கு தெரியும். எல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபோனில் பலன் பார்த்துக்கிட்டு செல்ஃபோன்லேயே ஜோதிடம் பழகிட்டு செல்ஃபோன்லேயே ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம், செல்ஃபோன்லேயே பணத்தையும் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை வந்து ஜோதிடம் வளருமா வளராதா தெரியாது. ஆனால் இந்த ஜோதிடத்தை ஒரு கீழான நிலைக்கு கொண்டு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்களாம் ஆணித்தரமாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து சாதாரண மனிதர் அல்ல. இது சொல்ல அந்த பர்சன்டேஜ் சொன்னோம்ல, அந்த பர்சன்டேஜில் ஒரு கேட்டகரி நாம் அல்ல. தெய்வஜன் அப்படிங்கிற வார்த்தை ஏன் ஜோதிடத்துக்கு சொன்னா அப்படின்னா, தெய்வ மாதிரி வாக்கு சொல்லக்கூடிய தன்மை உடையவர்கள் நாமெல்லாம் தெய்வத்துக்கு இணையானவர்கள், சந்தேகமே இல்லை. இப்படி சொல்றதுக்கு ஒரு பிளட்டை கொடுக்க சொல்ல முடியுமா? ஒரு நகத்தை கொடுங்க சொல்ல முடியுமா? ஒரு முடியை கொடுங்க சொல்ல முடியுமா? ஒரு முகத்தை கொடுங்க சொல்ல முடியுமா? இந்த கட்டத்தை கொடுத்தா சொல்லிவிட்டோம். ஒருவனுடைய வாழ்க்கையை எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்குன்னு ஒரு கட்டத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், இது எவ்வளவு ஒரு அற்புதமான கலை. ஆனா இந்த கலை இன்னைக்கு பணத்திற்காக விலை போய் கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடியது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தவிர்த்துட்டு இப்படி வந்தீங்கன்னா நவ கிரகங்களும் உங்க புத்தியிலிருந்து உங்க வாய் வழியா வெளிவரும், சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி ஒன்று இருந்துட்டா உங்க புத்திகளை புகுந்து உங்க வாய் வழியா பலனை சொல்லிக்கொண்டே இருக்கு. உங்க பொருள் தானா வந்துகிட்டே இருக்கும். நீங்க பணம் சம்பாதிக்கவே வேண்டியதில்லை, அது கொட்டிட்டே இருக்கும். ஆகையினால ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை. ஜோதிடம் என்பது எந்த இடத்திலும் நிகழ்கால பலனை துல்லியமாக சொல்ல முடியும் என்பது, இன்னும் சொல்லப்போனால் பலன்களை கூட மாற்றி அமைக்க முடியும் என்கிற இடத்துல நான் நிற்கிறேன். அதை கூட செய்ய முடியுங்கிற இடத்துல இருக்கிறோம். ஆனால் அதுக்குன்னா வேற நிலைக்கு நாம் வரணும், வந்தால் அது முடியும். அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான கலையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வில் என்னை அழைத்து என்னை பேச வைத்த திரு மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அந்த காலங்களில் கிட்டத்தட்ட 200, 500, 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழகம் வந்து உலகம் பூராமல் வியாபார ஸ்தலமாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து கப்பலில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுமா? அப்போல்லாம் கப்பல் வணிகம் தான் பெரும்பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. இதை நம்ம புராணத்தில் படிச்சிருக்கிறோம், இல்லை சரித்திரம் படிச்சிருக்கிறோம். பெரும்பாலும் என்ன வியாபாரம் பண்ணாங்க தெரியுங்களா? முத்துக்கள் வியாபாரம் தான் பண்ணாங்க. இந்த முத்துக்கள் இல்லையா, முத்துக்களை தான் அதிகமாக வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நகைகளாகவும் முத்துக்களாகவும் கொண்டு போய் தான் விநியோகம் பண்ணாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. இந்த முத்துக்கள் உலகத்திலே அதிகம் விளையக்கூடிய இடம் எது தெரியுமா?
தமிழகத்தில் தெற்கு முனையில் இருக்கிற இடம் தான். ஆமாம், முத்து குளிப்பதொரு தென்கடலிலே பாரதி பாடியிருக்கார். இங்கே முத்துக்கள் விளைகிற பூமி வந்து நம்ம தமிழகத்தில் தென் தமிழகத்தில் விளையுது. அப்படிப்பட்ட ஒரு முத்து பாண்டிய நாட்டிலேருந்து வந்திருக்கு. நாம் பேசக்கூடிய அத்தனை முத்துக்களான கருத்தையும் உலகம் பூரா எடுத்து செல்லுது. நம்ம பேசுகிற அத்தனை முத்துக்களையும் உலகம் பூரா கொண்டு போய் விநியோகம் பண்ணி சம்பாரித்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஒரு வியாபாரி ஆச்சா, நம்ம எல்லாம் உயர்த்தி உயர்நிலையை கொண்டு வந்து உலகம் பூரா நம்ம அறிமுகப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிறந்த அவர் ஒரு ராஜாவினே சொல்லலாம். அவருக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபோன் நம்பர் போட்டாரா? 9842776767 98 427 76 79 7. நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா, அவர் எந்த சப்ஜெக்டை கொடுத்து பேச சொன்னாலும் அந்த சப்ஜெக்டில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். என்ன தேவையோ அதை வந்து நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து ஐயாட்ட இருக்கும். ஸோ ஐயா இதில் மட்டும் இல்லை, வாஸ்துல ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ ஐயா அவர்கள் வந்து ஐயா கிட்ட நிறைய இருக்குது. நம்ம வாங்கிறதுக்கான டைமோ நேரமோ கிடைச்சதுன்னா நம்ம நிறைய வாங்கிக்கலாம். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து இப்போ நூலை சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். முத்துமணி ஐயா மேடைக்கு வாங்கய்யா.